நமசிவாய வாழ்க. மார்ச் மாத பலனை பற்றி இந்த மிதுன ராசிக்காரருக்கு எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி பார்க்கலாம். முதலில் இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறது ராசி கட்டத்தில் என்பதை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசி, ராசியில் செவ்வாய் பகவான், 4ஆம் வீட்டில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் சூரிய பகவானும், ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் ராகு பகவான் புதன் பகவானும், ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவானும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக பார்வை எந்தெந்த ராசியில் இந்த மாதத்திற்கு பார்வை செலுத்துகிறது என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம். ராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்வை செலுத்துகிறார். ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்வை செலுத்துகிறார். ராசிக்கு 8ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்வை செலுத்துகிறது. ராசிக்கு 11ஆம் வீட்டை சனி பகவான் 3ஆம் பார்வையாகும். ராசிக்கு 3ஆம் வீட்டை சனி பகவான் 7ஆம் பார்வையாகும். ராசிக்கு 6ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாகவும் பார்வை செலுத்துகிறது. அடுத்ததாக செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக கன்னியையும் 7ஆம் பார்வையாக தனுசையும் 8ஆம் பார்வையாக மகரத்தையும் சனி பகவான் பார்வை செலுத்துகிறார்கள். பார்வையின் கிரக அமைவு பார்வையினுடைய பலனை பார்த்தாகிவிட்டது. பலன்: ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று 10ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதும், சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டும் அந்த வீட்டு அதிபதியும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனையாகுவது மிகவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் புதன் பகவான் குரு வீட்டில் இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீச்சம் பெற்று காணப்பட்டாலும் உச்சாதிபதியுடன் இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் 5ஆம் அதிபதியாக வருகிறார் சுக்கிர பகவான். இது சுபர் வீடு. புதன் பகவான் ஒரு சிந்தனைவாதி, பேச்சில் சாதனையாளர், இவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு புதன் பகவானுக்கு இருக்கிறது. தந்திரங்களாக வேலை செய்வதும், திறமையாக பேசி வேலையை சாதிப்பதும் இந்த புதன் பகவானுக்கு மிகவும் கைவந்த கலையாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ ராசியினுடைய அமைப்பை பார்த்தாகிவிட்டது. அடுத்தது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு கடக வீடாக வருகிறது. அந்த வீட்டை எந்த விதமான கிரகங்களும் பார்வை செலுத்தப்படவில்லை. இந்த வீட்டு அதிபதி 12 ராசிகளும் ஒரு மாதத்தில் சுழற்சி பெற்று வருவார். அந்த ராசிக்கு விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும் இருப்பது ஒரு செலவினத்தை கூட்டக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கே ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது செலவினத்தன்மையை கூட்டக்கூடிய அமைப்பு. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்படுவது மிகவும் ஒரு அற்புதமான நிலை. அதுவும் பரிவர்த்தனை அமைப்பு. அதன் மூலம் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது பொருளாதாரம் கூடுகிறது, ஆனால் செலவினத்தன்மையும் கூட்டுகிறது. முற்பகுதியில் செலவினத்தன்மையும் பிற்பகுதியில் சேர்க்கைக்கான அமைப்பும் காணப்படுகிறது. இது ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் வீடு என்று சொன்னால் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது. முயற்சி அங்கு கை கூடுகிறதா என்று பார்த்தால் சனி பகவானுடைய பார்வை முதற் பகுதியில் தாமதத்தை ஏற்படுத்துகிறது. சூரியனுடைய பார்வை பிற்பகுதியில் அந்த தடையை உடைத்து வெற்றிக்கான அமைப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே இந்த முயற்சி வெற்றி அடைகிறதா என்று பார்த்தால் வெற்றி அடைகிறது என்று வருகிறது. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தின் இடத்தில் கேது பகவான் இருப்பது ஒரு தீய அம்சமாக இருந்தாலும் பார்வையின் அடிப்படையில் அவரை வெற்றி அடைகிறார்கள். அந்த சுகம், அதாவது சுகம் ஸ்தானம் மாத்துர் ஸ்தானம் என்று பார்க்கப்படுகிறது, முதலீடு ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது.
முதலீடு ஸ்தானம் அங்கு இருக்கிறதா என்று சொன்னால் முதலீடுக்கு பங்கம் ஏற்படுகிறதா என்று சொன்னால் பங்கம் ஏற்படுகிறது. முற்பகுதியில் அது குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் மிகவும் அற்புதமான பார்வையாக இருப்பதனால் அங்கு முதலீடுக்கூட அமைப்பு பிற்பகுதியில் ஏற்படும் என்று எடுத்துக்காட்டுகிறது. தாயாருக்கு உடல்நல பீடை ஏற்படுமா என்றால் ஏற்படுகிறது. குரு பார்வையின் அடிப்படையில் நிவர்த்தி செய்கிறது. இவற்றின் அடிப்படையெல்லாம் நன்மையாகவே முடிகிறது என்று வருகிறது. அடுத்தது 5ஆம் வீடு, அதாவது ராசிக்கு 5ஆம் வீடாக பார்க்கப்படுகிற இடம் துலாஸ்தானம். துலாஸ்தானத்துடைய அதிபதி சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். ஒரு இணக்கமாக காணப்படுகின்ற வீடு சுபர் வீடாக வருகிறது. உடன் புதன் பகவான் இருப்பதும் பரிவர்த்தனை அமைப்பை பெற்றிருப்பதும் மிகவும் சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான அமைப்பு. 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் குழந்தைகளுடைய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. திருமண வயதில் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தவும், குழந்தை பிறந்தவர்களுடைய அமைப்பை பார்க்கப்பட்டால் அங்கு குரு பகவானுடைய வீடாக வருவதனால் சுற்றுலா சென்று மகிழக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் மூலம் வெற்றி, சமூகத்த புத்தி, பெருமை இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய இடம் இந்த இடம். பெருமைக்கு மிகவும் எடுத்துக்காட்டக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் கடன், வம்பு, வழக்கு, தடை, தாமதத்தை ஏற்படக்கூடிய இடம். அப்படி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் அது லக்கணத்திலே அந்த ஸ்தானாதிபதி இருப்பதினாலும், புதன் பகவான் நீச்சம் பெற்று காணப்படுவதனாலும், திரிகோணத்திலே சனி பகவான் இணக்கம் பெற்று காணப்படுவதனாலும் தடை ஏற்படுகிறது என்று முற்பகுதியில் காணப்படுகிறது. அது குரு வீடாக வருவதனால் பரிவர்த்தனை அடையின் மூலம் பிற்பகுதியில் அந்த தடையை உடைத்து தாமதத்தை தகர்த்து வெற்றிக்கான அமைப்பை எடுத்துச் செல்கிறது என்று எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக சதுர்ம ஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் தனுசு வீடு. தனுசு வீட்டின் அதிபதி குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு உடையவன், 7க்கும் 10க்குடைய அதிபதியாக வருவதனாலும் ராசிக்கு 12ஆம் வீட்டில் வருவதனாலும் தம்பதியர்களுக்கு வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு, அதாவது சுற்றுலா போன்ற செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. குலதெய்வம், திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. இதன் மூலம் தம்பதியர்களுடைய ஒற்றுமை கூடுகிறது. நண்பர்கள் வட்டாரத்தில் இணக்கமான நட்பு சூழ்நிலை ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளின் நிலை என்று பார்த்தால் அங்கு 7ஆம் இடத்து அதிபதி நன்னிலையில் காணப்படுவதனால் அந்த தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில் முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படாமல் சமோதிதமாக ஏற்பட்டு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் மகர வீடு. மகர வீட்டின் அதிபதி சனி பகவான், சூரியனுடைய இணக்கம், திரிகோணத்திலே செவ்வாய் பகவான் இருப்பது மிகவும் ஒரு சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதனால் இது 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியாகவும் வருவதனாலும் தடை தாமதம் முற்பகுதி ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் வெற்றிக்கான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிறது. இந்த ராசியில் இந்த மாதத்திற்கு ஒரு சிலருக்கு அதிகமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தனுசு வீடு, அதாவது மீன வீடு. மீன வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி, சுக்கிர பகவான் உச்சம், குரு பகவானுடைய பரிவர்த்தனை நிலை, ராகு பகவானுடைய இணக்கம், ராசி அதிபதியும் அங்கு இருப்பதால் ராசிக்கு தொழில் மூலம் வெற்றி ஏற்படுத்துகிறது. அதிக லாபத்தை தரக்கூடிய அமைப்பும் அங்கு ஏற்படுகிறது. ராசி, அதாவது 6ஆம் அதிபதி ராசி உட்கார்ந்திருப்பதும் 6ஆம் லாபாதிபதியும் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னத்தில் காணப்படுவதனால், ராசியில் காணப்படுவதனாலும் 6க்கும் 11க்கும் வரக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான்
லக்னத்தில் காணப்படுவது மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பு. செலவினத்தை கூட்டி லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படியாக பார்க்கப்படுவதனால் இந்த வெற்றி மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் வீடு என்பது அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. விரயங்கள் சுப விரையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க.